கலிபோர்னியால இருக்கக்கூடிய மிட்விச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ரொம்ப மர்மமான ஒரு என்டிட்டி ஒன்று டிராவல் பண்ணுது வானத்தை நோக்கி. கடற்கரை பகுதியில் போய் லேண்ட் ஆகுது. டாக்டர் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எந்திரிக்கிறாரு. ஏதோ ஒன்னு வினோதமா முணுமுணுக்கிற மணியான சவுண்ட கேட்டு. ஆனா இவருடைய ஒய்ஃப் பார்பரா அது உங்களுடைய கனவா இருக்கும், தயவு செஞ்சு படுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கமா பிராங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் அவருடைய ஒய்ஃப ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபுக்காக வெளியில போறாரு. இந்த டவுன்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு லவ்லியான ஃபெஸ்டிவல் ஒன்னு ஸ்கூல்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் எல்லாரும் போயிருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல தான் ஒரு வினோதமான சம்பவம் நடக்குது. கரெக்டா 10 மணி ஆகுது. அந்த ஃபெஸ்டிவல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்க்ளூடிங் அனிமல்ஸ், பெட்ஸ் அந்த ஏரியா முழுக்க அப்படியே வந்து சடனா மயங்கி விழுந்துடுறாங்க. பல வெஹிக்கிள்ஸ் வந்து கிராஷ் ஆகுது. அந்த பிராங்க்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தோம் இல்லையா, அவரு அந்த பார்டரை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரும் அஃபெக்ட் ஆகுறாரு. அவருடைய கார் வெடிச்சு கிராஷ் ஆகுது. நகரங்கள்ல இருந்து விரைவாவே போலீஸ் எல்லாருமே வராங்க சிச்சுவேஷனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. ஒரு ஸ்ட்ரேஞ்சான எஃபெக்ட் ஒன்னு நடந்திருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும். அந்த எல்லையை தாண்டி போனவங்களும் மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காங்க. சோ அதனால ஒரு வெள்ளை கோட்டை ஒன்னு வரையறாங்க. சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. இங்க சூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி. இந்த ஒரு குரூப்பை வழி நடத்துறதும் இவங்க தான். இந்த சம்பவத்தை கேட்ட ஆலனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அவரை இந்த ஒரு டவுனுக்குள்ள போக அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு ஆபீசரை அந்த மர்மமான அந்த ஒரு கோட்டுக்கு வெளிப்புற பகுதியில இருந்து இவங்க எல்லாரும் வெளியில இருக்காங்க. அந்த நகர மக்கள் எல்லாருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு இல்லையா. ஒரு ஆபீசர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு கோட்டை தாண்டி அப்படியே போறாரு. மயங்கி விழுந்துடுறாரு. அவர் அவரை கைத்த கட்டி தான் அனுப்பியிருப்பாங்க. மத்தவங்க எல்லாருமே அந்த கைத்தோட பிடிச்சு இழுத்துட்டாங்க. இந்த பக்கமா ஒருவேளை கெமிக்கல் கேஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. சடனா இவங்க பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே மயக்கம் போட்டு கடந்துச்சு இல்லையா, அது திடீர்னு எந்திரிச்சிருச்சு. கரெக்டா ஒரு 4 மணிக்கு 10 மணிக்கு விழுந்த மயக்கம் போட்டு விழுந்த எல்லாருமே இப்ப 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க எந்திரிச்ச யாருக்குமே இந்த டவுன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணு அந்த டவுன்ல வந்து குளிச்சிட்டு இருந்திருப்பா டப்ல. ஆனா அந்த டப்பு வந்து அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்கு. அவ இவ்வளவு நேரமா இந்த டப்புக்குள்ள தான் கடந்தமா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பாக்குறா. ஒருத்தர் கறி சமைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த கறி எல்லாம் அப்படியே அவ்வளவு நேரம் எரிஞ்சு கருவாடா போச்சு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. போலீஸை சேர்ந்த பல பேர் வந்து இந்த ஒரு டவுனுக்குள்ள ஹஸ்பண்ட் ஷூஸ் போட்டுக்கிட்டு வராங்க. அதாவது இன்ஃபெக்ட் ஆன பகுதியை வந்து யூசுவலா இந்த மாதிரியான ஷூட் போட்டுக்கிட்டு தான் வெளியில போவாங்க. சோ அந்த ஷூட்டை போட்டுக்கிட்டு வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயந்து போறாங்க. இப்போ இங்க ஜில் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, பிராங்கோட ஒய்ஃப். அவங்க பாக்குறாங்க ஒரு காரை ஆக்சிடென்ட் ஆன ஒரு காரை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு ட்ரக்கை வச்சுக்கிட்டு. சோ அந்த கார் வேற யாரோடதும் கிடையாது, இவளுடைய ஹஸ்பண்ட் பிராங்கோட கார் தான் அது. சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து உடம்பு முடியாத மாதிரி திடீர்னு அந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே உடம்பு முடியாம போகுது. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க எல்லாருமே பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு. இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அங்க கேடி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து பென் இப்பதான் வந்து ஒர்க் விஷயமா ட்ரிப் போயிட்டு வந்திருப்பாரு. வந்து கேட்ட உடனே கேலி பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்து பயங்கரமான சந்தேகம் ஆயிடுச்சு. ஆனா உண்மையை சொன்னா அந்த பொண்ணு வந்து யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்க எப்படி பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல, அவங்களுக்குமே தெரியல. அந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, என் ஒய்ஃப் வந்து எனக்கு சீட்டிங் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு. ஹீரோ ஆலன் அவருடைய வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது தன்னுடைய மனைவியுமே பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னா அந்த ஒரு பிளாக் அவுட் டேல இருந்து தான். அன்னைக்கு ஈவினிங்கேவும் அந்த நியூஸ் அப்படியே அந்த மொத்த டவுனையுமே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு இஷ்யூவை டிஸ்கஸ் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு காமனான ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்காங்க. சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உருவான கற்கள் எல்லாமே தானா அழிஞ்சிரும், தானா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ ஆலன் என்ன சொல்றாரு அப்படின்னா டெஸ்ட்ல எந்த ஒரு அப்நார்மாலிட்டியுமே தெரியல, இது கன்ஃபார்மா பேபி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை அந்த சூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆபீசர் சொல்றாங்க, யாருக்காவது எனக்கு இந்த ஒரு பிரெக்னன்சில உடன்பாடு இல்ல, நான் வந்து டெர்மினேட் பண்ண போறேன், கலைக்க போறேன் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான வினோதமான சம்பவங்கள்னால தான் உங்களுடைய பிரெக்னன்சி நடந்திருக்கு. சோ தே ஆர் ஃப்ரீ டு டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஏர்மாறா யாரெல்லாம் பிரெக்னன்சியை வந்து ஏத்துக்கிட்டு குழந்தைய வளர்க்க போறா அப்படின்ற மாதிரி இருக்கீங்களோ அவங்க எல்லாத்தோட எல்லா செலவையுமே கவர்மெண்டே பாத்துக்கும். மாசம் மாசம் $3000 வந்து கிடைக்கும் நீங்க அந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்றதுக்கு. ஐ மீன் இந்த ஒரு கர்ப்ப காலத்துல இது எல்லாமே சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய எங்களை சில பேர் ஆராய்ச்சி பண்றதுக்காக நாங்க ஒதுக்குன ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரெகுலர் பேசிஸ்ல நாங்க பயங்கரமா வாட்ச் பண்ண ஆரம்பிப்போம், நோட் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு மெடிக்கல் டீமையும் ப்ரொவைட் பண்றாங்க யாரெல்லாம் டெர்மினேஷன் சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்காக. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட வைஃப் வந்து அந்த கேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறா. இந்த கேலி பொண்ணு எவ்வளவோ சொல்லி பார்த்திருப்பா, இது வந்து என்னுடைய தப்பே கிடையாது, நான் உனக்கு உண்மையா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பார்த்தோம். பென் நம்புற மாதிரி தெரியல, நீ வந்து கட்டுக்கதை விடுற, நீ என்ன சீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ இதன் காரணமாவே கேலி வந்து நான் டெர்மினேஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரே கனவு வருது, பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒரே கனவு வருது. இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வயிறோட அவங்கள சுத்தி பயங்கரமான ப்ளூ லைட்ஸ் எல்லாமே தெரியற மாதிரியான ஒரு கனவு ஒண்ணு வருது. சோ நெக்ஸ்ட் டேவே என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த சூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆபீசருக்கு எல்லா பெண்களும் அவங்களுடைய பேபியை வந்து யாருமே விட்டு தர மாதிரி இல்ல, எல்லாருமே பேபியை கீப் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. யாருமே டெர்மினேஷனுக்கு ஒத்துக்கல. சோ நாட்கள் கடக்க ஆரம்பிக்குது. வழக்கப்படியே
இங்கேயும் பிரெக்னன்சி யூஸ்வலா எப்படி நடக்குமோ அதே மாதிரியே நடக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் இல்ல. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே தாய்மைக்கான அந்த ஒரு பாடத்தை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மதர்ஹுட் கிளாஸஸ் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்றாங்க. ஒரே டைம்ல எல்லாருக்குமே பிரசவ வலி வருது. அந்த சூசன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆபீசரும் இதை வந்து எதிர்பார்த்திருப்பாங்க. இப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நிறைய வாட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. சோ எக்ஸாக்ட்டா ஒரே டைம்ல நேச்சுரல் பேபி வந்து பிறக்குது எல்லாருக்குமே ஒரே டைம்ல. அது ரொம்பவே ஹெல்த்தியா தான் இருக்கு. இவ்வளவு நாளா தன்னுடைய வைஃபையே சந்தேகப்பட்ட அந்த பெண் கூட இப்ப தனக்கு வந்து புதுசா குழந்தை பிறக்கிறத பார்க்க வந்திருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும், ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. அவளுக்கு மட்டும் ரொம்ப இன்டென்சிவான கேர் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் பிறந்த குழந்தை வந்து உயிரோட இல்லாம இறந்து போய் பிறக்குது. இந்த சூசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆபீசரும் அந்த இறந்த அந்த ஒரு குழந்தைய அப்படியே எடுத்துட்டு போய் வேன்ல எடுத்து வச்சுக்கிறாங்க ஆராய்ச்சி பர்பஸுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே குழந்தை வந்து இறந்துதான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சூசன் நினைக்கிறா. அப்படியே ஒன்னு ரெண்டு சீன் கழிச்சு நம்ம ஹீரோ ஆலனும் சூசனும் ரெண்டு பேரும் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, யூஸ்வலா குழந்தைக்கு இருக்கிற மாதிரியான ஹேர் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தைகளுக்கு ஹேர் எக்ஸ்ட்ரா சாஃப்டா இருக்கு, ரொம்ப மிருதுவா இருக்கு. அவங்களுடைய நகங்கள் எல்லாமே யூஸ்வலா இருக்கக்கூடிய நார்மலா இல்லாம நேரவா இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது நார்மலான ஜெனடிக்ஸ் தான் ப்ரூவ் பண்ணுது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ரிசல்ட் தான் இருக்கு. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே டிஎன்ஏ ரிசல்ட் தான் இருக்கு. ஒரே பேரண்ட்ல இருந்து வந்த ஒரே சிப்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு. நம்ம ஹீரோவோட வைஃபுக்கு பிறந்த அந்த ஒரு குழந்தை யூஸ்வலா இருக்கிறத விட பயங்கர இன்டெலிஜென்ஸா இருக்கு. சின்ன வயசுலயே அவங்களுடைய பேரை வந்து உச்சரிக்குது. பார்பராவோட குழந்தை பார்க்கிறதுக்கு நார்மலா இருக்கிறத விட பயங்கர ஓல்டா தெரியுது. சின்ன வயசுலயும் சாப்பாடை தூக்கி எறிகிறது, சாப்பாடை தலைகீழ கொட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்றா அந்த பார்பராவோட குழந்தை. இதனால காண்டான அந்த ஒரு பார்பராவும் கோவப்பட்டு கத்தவும் அந்த குழந்தையோட கண்கள் வந்து அப்படியே வந்து மிளிர ஆரம்பிக்குது. கண்கள் எல்லாமே அப்படியே ப்ளூ கலர்ல மாறி நம்ம பார்பராவோட பாடியை வந்து அதால கண்ட்ரோல் பண்ண முடியுது. கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல வந்து கொதிக்க கொதிக்க வந்து தண்ணி ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள அப்படியே கையை விட தானா வந்து பார்பரா சுயநினைவை இழந்து கையை விடுறாங்க. பார்பரா வழியில வந்து கதறிட்டு இருக்கா, கையை உள்ள விட்டுட்டே இருக்கா. ஏன்னா கண்ட்ரோல் எல்லாமே அந்த குழந்தை கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோவோட வைஃப் வந்து வேகமா இந்த ஒரு சவுண்ட கேட்டு யாருடா இது அலறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வேகமா வராங்க. உள்ள வந்து கையை விட்டுட்டு இருக்கத பார்த்த உடனே கையை வெளியில எடுத்து அவங்களை காப்பாத்துறாங்க. இந்த பார்பராக்கு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தன்னுடைய குழந்தைய பார்க்கவே பயமா இருக்கு. ஏன்னா அந்த குழந்தையினால தானே இப்படி எல்லாம் ஆச்சு. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. முடியல, அவளால அந்த வீட்டுல இருக்கவே முடியல. ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஞாபகமும் இல்ல. அவளுடைய கை அவளுடைய கண்ட்ரோல் இல்லாம எப்படி அதுக்குள்ள போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவும் இல்ல. வீட்டையெல்லாம் கடந்து கொஞ்சம் மரங்களை தாண்டினாலேவும் ஒரு பெருங்கடல் ஒண்ணு இருக்கு இவளுடைய வீட்டுக்கு பின்னாடியேவும். சோ அதை அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி புரியாம. யூசுவலா நாம எல்லாருமே டிப்ரெஷனா இருக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். தனியா போய் நின்று ஒரு மாதிரி இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளதான் காமிப்பாங்க. இந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது மறுபடியும் சென்ஸ் பண்ணிருச்சு பார்பரா இங்க தான் இருக்கா அப்படின்னு. அதனுடைய பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு பார்பராவை அப்படியே, அது வந்து ஒரு பெருங்கடல் மலை முகடு மாதிரியான ஒரு பகுதியில இருப்பாங்க, அதுல இருந்து அப்படியே மேல இருந்து கீழே விழ வச்சிருது. பார்பரா அந்த ஒரு இடத்திலேயே காலி. இந்த குழந்தைகள் எல்லாமே நாட்கள் போக 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 நல்ல ஹெல்த்தியா வளர்றாங்க. இப்ப ஸ்கூல் படிக்கக்கூடிய சின்ன பசங்க அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஆனா அவங்கள பார்க்கவே ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமா இருக்கு, கிரீப்பியா இருக்கு. எல்லாருக்குமே ஒரே மாதிரி வெள்ளமண்டை, வெளிரிய முகம், ப்ளூ ஐஸ், ஒரே மாதிரி எல்லாருமே ஸ்மார்ட்டா இருக்காங்க. இவங்க யாருக்குமே ஒரே பர்சனாலிட்டிஸ் இருக்க மாதிரி தெரியல. எல்லாருமே எல்லாருமே ஒரே பர்சனாலிட்டிஸ்ல இருக்காங்க. யாருக்குமே டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ் இல்ல. கருணை இரக்கம் அப்படின்றதே கிடையாது போல. எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி உம்னா முஞ்சியா இருக்கானுங்க. நடந்து போகும்போது ஒரு பர்ஃபெக்ட்டா கோடு போட்டா எப்படி இருக்கும் அப்படி நடந்து போறானுங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு மாரா, அவ தான் இந்த ஒரு குழுவுக்கு லீடர் மாதிரி. ஆனா அதுல டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் மட்டும் எப்பயுமே தனியா போயிட்டு வந்துட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, ஒரு குழந்தை வந்து இறந்து பிறந்திருக்குள்ள, அந்த குழந்தை தான் இவனுக்கு பேரா வந்து இருக்க வேண்டியது. சோ அதனால இவன் தனியா இருக்கு. சோ இதனால இவன் வந்து அந்த குரூப்ல எப்பயுமே சேர மாட்டான், கொஞ்சம் தனியாவே தான் இருப்பான். சூசன் கவர்மெண்ட்க்கு வந்து ரிப்போர்ட் அனுப்புறாங்க. பல இன்சிடென்ட்ஸ் பத்தி நடந்த எல்லா கோர சம்பவங்களையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பசங்க தான், அந்த குழந்தைகள் தான். ஆனா அதுக்கு வந்து எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது, ப்ரூஃப் கிடையாது. பிசிக்கல் வயலன்ஸ் இருக்கு, ஆனா அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுங்க பண்றனால யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. இது வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்க போற ஒரு விஷயம் அப்படின்றதுனால ரொம்ப சீக்கிரட்டா வந்து இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட்டும் அவங்களுடைய பங்குக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்களால எவ்வளவு ஃபண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபண்டை வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சூசனோட லேபுக்கு தான் எல்லா குழந்தைகளும் வந்திருக்கு மந்த்லி டெஸ்டுக்காக. நம்ம சூசனுக்கு நல்லாவே தெரியும் இவங்களால எல்லா தேலையுமே மைண்டை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா சூசன் பயங்கர கேடி இல்லையா, இந்த வாண்டுங்க வந்தாலேவும் சூசன் வந்து சவத்தை பத்தி நினைக்கிறது, எதையாவது வித்தியாசமா ஒண்ணு நினைக்கிறது அப்படி நினைச்சு மைண்டை டைவ் பண்ணி எந்த ஒரு தாட்டையுமே இவங்க வந்து மைண்ட் ரீட் பண்ணிடக்கூடாது அப்படின்னேவும் பயங்கரமா ட்ரெயின் ஆயிருக்கா. இந்த குழந்தைகளோட கண்களை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப வினோதமான கலர் சேஞ்ச் எல்லாமே நடந்திருக்கு. கண்ணுக்கு மருந்து ஊத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தப்பான இடத்துல மருந்து ஊத்துவோம், அந்த குழந்தைக்கு வந்து வலி வந்துருச்சு. அதனால வந்து அப்படியே கத்த ஆரம்பிக்குது. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டேவும் அந்த டாக்டர் வந்து அந்த ஒரு மருந்தை வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப மறுபடியும் கண்ணை வந்து
அந்த ஒரு டிவைஸ் வழியா பார்க்கும்போது கண் வந்து பயங்கர ரெட்டா இருக்கு. வெளியில நிக்கக்கூடிய மாராவோட கண்ணும் ரெட்டா இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு இந்த டாக்டர் தன்னைத்தானே வந்து அந்த ஒரு மருந்து எடுத்து தன்னுடைய கண்களுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அப்படியே கண் தெரியாம போயிடுச்சு. இந்த பக்கமா ஜில் தான் சொல்றாங்க, ஆலன் இதுக்கப்புறமா இந்த ஒரு கிரீப்பி கிட்ஸை வந்து இந்த வினோதமான குழந்தைகளை நம்மளால நார்மல் கிளாஸ்ல வைக்க முடியாது. நார்மல் கிட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எஜுகேஷன் இவங்களுக்கு கொடுத்தா அது செல்லுபடியாகாது. சோ தயவு செஞ்சு நீ போய் அவங்களுக்கு கிளாஸ் எடு, எங்களால முடியல. இவங்களுக்கு கருணை அப்படின்னா என்னன்னு தெரிய மாட்டுது. ஆனா ஆலன் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா தனியா இருக்கும்போது இந்த ஜில் தன்னுடைய பையனான டேவிட்டோட ஹேரை வந்து அப்படியே வந்து பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறுத்துங்க, எனக்கு தெரியும் என்னை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு. நீங்க ஒண்ணு எனக்கு தலைவார வேணாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவனாவே சொல்றான் அந்த டாக்டருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு. பட் இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போதுதான் இப்ப இந்த ஜில்லுக்குமே தெரிய வருது. இப்பதான் வந்து எம்பதினா என்ன அப்படின்னு இந்த வாண்டுக்கு தெரியுது அப்படின்னு. அடுத்த நாள் காமிக்கிறாங்க அந்த குழந்தைகள்ல இந்த டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாண்டு மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கான் அந்த குரூப்பை விட்டு. எப்பவுமே இவன் வந்து தனியா தான் போவான், ஏன்னா இவனுடைய அந்த பேர் வந்து இல்ல இல்லையா. ஆனா இத அந்த குரூப்போட லீடர் மாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாண்டு பார்த்து அவனை வந்து ஃபாலோ பண்ணுது. போன இந்த வாண்டு ஒரு செமெட்ரிக்கு தான் போகுது. அங்க போய் பார்க்கும்போது அந்த மெலனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ இவனுங்க கூடலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டே போறா. இந்த டேவிட்டால இந்த ஒரு வாண்டால மைண்ட ரீட் பண்ண முடியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஆக்சுவலா இந்த மெலனி தன்னை தானே வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பா. அதை வந்து தெரிஞ்சுக்கிறான். இந்த பக்கமா மத்த எல்லா குழந்தைகளுமே இவங்க எந்த ஒரு இடத்துல வந்து பிறந்தாங்களோ அந்த ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. நாம வந்து எப்படி பிறந்தோம், எந்த ஒரு இடத்துல பிறந்தோம் அப்படின்னு. அந்த டேவிட் அப்படின்ற அந்த ஒரு வாண்டு வந்து கெஸ் பண்ணது உண்மைதான், மைண்ட ரீட் பண்ணது உண்மைதான். அந்த மெலனியா அப்படி சொல்லக்கூடிய அந்த பொண்ணு தன்னை தானே வந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. சர்ச்சில் பாஸ்டரா இருக்கக்கூடிய ஜார்ஜ் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா வார்ன் பண்றாரு. ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு நார்மலா இல்ல, இவங்க எல்லாருமே வந்து தீய சக்திகளா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டைல்ல பாஸ்டரா வந்து எல்லார்கிட்டயுமே வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த ஒரு செமெட்ரிக்கு போறாரு. அங்க டேவிட் தான் இருக்கான். இந்த டேவிட் வந்து என்ன தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்பதான் நமக்கு புரிய வரும். ஆக்சுவலா இவனுக்கு வந்து பார்ட்னரா இருந்தது அந்த இறந்த குழந்தை இல்லையா, ஆனா இவன் தனியா இருக்கான். காரணம் அந்த குழந்தை இல்ல. சோ அந்த குழந்தையை தேடி தான் வந்திருக்கான். அந்த இறந்த குழந்தையோட அந்த ஒரு கல்லறை இருக்கு இல்லையா, அதை தேடிக்கிட்டு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான். அந்த கல்லறையவே பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா அந்த மிஸ்ஸிங் பேபியை பத்தி யாருமே இவன்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகள் யாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஆனா இந்த டெட் பேபி இங்கதான், அதனுடைய கல்லறை இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாண்டுகளுக்கு எப்படித்தான் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியல. நம்ம ஹீரோக்கு சத்தியமா புரியல என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியும் அந்த டெட் பேபி அப்படின்றது இங்க இல்ல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சுக்கிறான். எனக்கும் நல்லா தெரியும் ஒருத்தவங்களோட இறப்பு எவ்வளவு கஷ்டத்தை தரும் அப்படின்னு. தாமேல வந்து இப்படி ஒருத்தன் வந்து எவ்வளவு கரிசனப்படுறானே அப்படின்றத பார்த்து மோர் எம்பதி வருது இந்த ஒரு டேவிட் அப்படின்ற இந்த வாண்டுக்கு. அப்படியே டேவிட் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிறான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய எல்லா சில்ட்ரன்ஸுக்குமே பாடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றான். சோ இவனுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயுமே இவன் கேட்ட கேள்விக்கு எல்லாருமே ஒரே டைம்ல ஒரே பதில எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் தனித்தனியா பேசுறாங்களா இல்ல ஒன்னா பேசுறாங்களா அப்படின்ற அளவுக்கு டவுட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வயசுலயும் பிலாசபி பயங்கரமா தெரியுது. பிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியுது. வயசை தாண்டிய ஒரு பக்குவம் ஒண்ணு இருக்கு, ஒரு பகுத்தறிவு ஒண்ணு இருக்கு. சடனா நம்ம ஹீரோவை வந்து பிரின்சிபல் கூப்பிட்டுருவாரு. சோ சின்னதா ஹோம்வொர்க் ஒண்ணு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அவர் போறாரு. அவர் இததான் ஹோம்வொர்க் கொடுக்க போறாரு அப்படின்றத முன்னாடியே மைண்ட் ரீட் பண்ணி இந்த குழந்தைகள் எல்லாருமே ஆல்ரெடி முடிச்சு வச்சிருப்பாங்க. சோ இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு சாப்டர் படிக்கணும் எந்த ஒரு சாப்டர் படிக்க கூடாது அப்படின்னு. கொஸ்டின் கேட்டா கூட இந்த ஒரு கான்செப்ட் தான் கேட்க போறான் அப்படின்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சதுனால சர்டைன் டாபிக்ஸ் மட்டும் சில தலைப்புகளை மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஈஸியாவே இவங்களால எல்லாமே பண்ணிட முடியுதுங்க. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஒரே டைம்ல படிக்கிறாங்க. அப்படி பர்ஃபெக்ட்டா சின்க்ரைனைஸ் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா இவங்க வந்து மைண்ட ரீட் பண்றது மட்டும் இல்ல, மைண்ட ஷேர் பண்ணவும் செய்றாங்க. ஆலன் போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஜெனரேட்டர் வராரு. வந்தவரு தான் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தொடப்பக்கட்டையை வச்சு எல்லாரையும் பயமுறுத்துறாரு. அதுல ஒரு பையன் வந்து எதுவுமே சொல்லாம இருக்கவோ அவனுடைய தலையில வந்து ஒரு போர்டு போட்டுறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அப்படியே வந்து திடீர்னு எந்திரிச்சு அந்த மனுஷனை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க எல்லாரோட கண்களும் அப்படியே வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகுது வித்தியாசமான கலர்ல. அவங்களுடைய பவரை யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணதுனால இந்த ஜெனரேட்டர் வந்து அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளியில போய் மேல ஏறி படிக்கிட்டு வெளியே ஏறி ரூஃப் டாப்ல இருந்து ஏறி அவரே வந்து கீழே விழுந்துட்டாரு. விழுந்தவர் கார்லயே விழுந்து அதனுடைய கண்ணாடிகள்ல நொறுங்கி அவருடைய கதை அந்த இடத்துலயே முடிஞ்சு போகுது. இந்த பக்கமா வீட்டுல தான் காமிக்கிறாங்க. இந்த குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ் பத்தி நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கவலைப்படுறான். என்ன பண்றதுன்னே புரியல. சோ அதனால அந்த சூசனை தான் பார்க்க போறான். அப்ப அந்த சூசன் வந்து சொல்றாங்க இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே கம்யூனல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாராலையும் அவங்களால மைண்ட ரீட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா இவங்க வந்து பேசாமையவும் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது அப்படின்ற விஷயம் தெரியுது நம்ம ஹீரோக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் இங்க மட்டும் நடக்கல, இந்த ஒரு டவுன்ல மட்டும் நடக்கல. நாட்டுல இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட நிறைய டவுன்ஸ்ல வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த சூசன் கிட்ட பல தியரிஸ் இருக்கு. அதுல ஸ்ட்ராங்கா நமக்கு அந்த சூசன் வந்து நம்புற ஒரே ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு, அது ஏலியனா கூட இருக்கலாம், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங் தான் மனித உடல்களை ஒரு ஹோஸ்டா பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஊடகமா பயன்படுத்தி குழந்தைகளை வந்து இப்படி உருவாக்கி இருக்கு அப்படின்ற தியரி
யோசனையை தான் இந்த சூசன் வந்து முன்வைக்கிறேன். நீ என் கூட ஒர்க் பண்ண அப்படின்னா கண்டிப்பா வந்து நாம இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். தயவு செஞ்சு என் கூட ஒர்க் பண்ண ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த சூசன் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் உனக்கு இப்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அந்த ஒரு குழந்தை ஒண்ணு இறந்து போச்சு இல்லையா, அந்த குழந்தைய பதப்படுத்தி இங்கதான் வச்சிருக்காங்க. இதுல மேட்ரு என்னன்னா அந்த குழந்தையோட முகம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஏலியன் லைக் பாடி மாதிரி அப்படியே மியூட்டேட் ஆயிட்டே போகுது. நாள் ஆக ஆக அது இறந்து போனாலும் இது ஏலியன் மாதிரி மாறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கோவப்படுறான், ஏன் வந்து இவ்வளவு நாளா இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு. நான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கும் வெளியில போக கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு சேஃபா வச்சிருந்தேன். ஈவன் தான் அந்த குழந்தைகள் வந்தா கூட நான் இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நினைக்கவே மாட்டேன், வேற ஒன்ன பத்தி நினைப்பேன், சவத்தை பத்தி நினைப்பேன், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சு நான் கஷ்டப்பட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகாம நான் இவ்வளவு நாள் பாதுகாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாட்கள் ஆக ஆக இந்த குழந்தைகள் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டே போறாங்க. என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு வந்தவன் தன் பொண்ணு மாராவை பாக்குறான். அவ பேக் பண்ணிட்டு இருக்கா எல்லா திங்ஸையும். நாங்க எல்லாருமே ஒரு டிசிஷன் ஒன்னு எடுத்திருக்கோம். எங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு நாங்க பேக் பண்ணி வெளியில போக போறோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நாங்க எல்லாருமே வாழ போறோம். ஆனா எங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாத்தையும் நீ தான் கொண்டு வரணும். உனக்கு எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே கிடையாது, சான்ஸே கிடையாது, நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்து அந்த குழந்தை மிரட்டுது. நம்ம ஹீரோ வந்து வாயடைச்சு போயிட்டான். அன்னைக்கு ஈவினிங்கேவும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இவங்க குறிப்பிட்ட அந்த ஒரு பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து எல்லா குழந்தைகளையும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எப்பவுமே யாரு கூடயுமே சேராத அந்த டேவிட் மட்டும் எப்பயும் டிஃபரெண்டா தானே இருப்பான். அவனை வந்து ஜில் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, டேவிட் நீ வந்து என் கூட இருந்துரு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பாக்குறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த டேவிட் வந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பி அந்த ஒரு பேண்ட்குள்ளேயே போறான். சில நாட்கள் வந்து கடந்து போகுது. இந்த பென் இருக்காரு இல்லையா, அவரு அந்த ஒரு பகுதிக்கு போய் குழந்தைகளை மறுபடியும் பிக்கப் பண்ணி வரலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம் சொல்லி போறாரு. அப்போ ஒரு குழந்தை திடீர்னு ரோட்ல வந்து நிக்குமாக்கும். நம்ம பென் பயந்து போயிட்டாரு. கரெக்டா அந்த ஒரு ட்ரக்க கரெக்ட் டைம்ல நிப்பாட்டிட்டாரு. வெளியில வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைகளோட கண்கள் வந்து அப்படியே வெளியிட்டு இருக்கு, ஒரு மாதிரி க்ளோ ஆயிட்டு இருக்கு. தன் ஏரியாவேவும் மறுபடியும் அந்த ஒரு ட்ரக்குள்ளே போறாரு. பென் கட்டுப்பாடே இல்லாம அவருடைய கண்ட்ரோல்ல இல்லாம மறுபடியும் அவர் வந்து மறுபடியும் திரும்ப அவருடைய பகுதிக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்காரு. வேகமா போயிட்டு இருந்த பென் ஒரு ஃபியூல் டேங்க்ல மோதி அப்படி ஒரு மிகப்பெரிய வெடி விபத்து நிகழ்ந்து இன்ஸ்டன்டா அந்த இடத்துல செத்து போறாரு பென். அதே டைம்ல இந்த பக்கமா ஒரு சோகமான விஷயத்தை இந்த சூசன் வந்து ஆலன் கிட்ட சொல்றாங்க. இந்த கவர்மெண்ட் தவிர மத்த எல்லா கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி பிறந்த எல்லா குழந்தைகளையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைகளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாமே மத்த கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணி அழிச்சிட்டாங்க. ஏன்னா இது இங்க எல்லாருமே பயங்கர மோசமானதுங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பிளான் ஒண்ணு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதை கேட்டுக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த ஒரு பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போறான். எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த குழந்தைகள் வந்து கேட்கிற மாதிரி தெரியல. அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படியே நம்ம ஹீரோவோட மைண்ட வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ பெருங்கடலை நினைச்சுக்கிறான். அதுல இருந்து அப்படியே வந்து அதுங்களுடைய மைண்ட வந்து மாத்தி விடுறான், ரீட் பண்ண விடாம தடுக்கிறான். இன்னைக்கு நைட்டேவும் இந்த ஒரு நகரத்தை விட்டு போறதுக்கு எங்களுக்கு வந்து நீ பிளான் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ற மாதிரி நடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போறான். அதுக்கப்புறமா இந்த மாரா வந்து நோட்டீஸ் பண்றா, எப்ப பார்த்தாலும் டேவிட் வந்து அந்த இறந்து போன பேபியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. டேவிட்க்கு உண்மையிலே எமோஷன்ஸ் வந்துருச்சு. மனுஷங்களோட பழகி பழகி அந்த குழந்தைகள் எல்லாமே வெளியில வந்து நின்னுட்டு இருக்கும்போது புல்லுக்குள்ள மறைஞ்சிருந்து அந்த ஜார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆளு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். ஷூட் பண்ண போறான். ரெடியா இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்து மைண்ட் ரீட் பண்ணி அவனே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி செல்ஃப் டெலீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவனே ஷூட் பண்ணி செத்து போறான். இந்த பக்கமா காமிக்கிறாங்க இந்த குழந்தைகளுக்கு எதிர்ப்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு தயாராகிற மாதிரி கலவரத்தை உண்டு பண்றாங்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துல சில குழந்தைகள் வந்து நிக்கிறாங்க. இவங்களை போக விடாம தடுக்கிறாங்க. இந்த குழந்தைகளோட கண்கள் வந்து அப்படியே வந்து விழுது. அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படியே அந்த தீப்பந்தத்தை கீழே போட்ட உடனேவும் அது அவங்க மேலேயே பட்டு அவங்க அந்த இடத்துலயே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகுறாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து பெட்ரோல் கால்ல வந்து அந்த நகரம் முழுக்க போயிட்டே இருக்காங்க. எமர்ஜென்சி அலர்ட் பண்றாங்க. அந்த தெருக்கல்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கமா மத்த கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம சூசனை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவன் நம்ம கிட்டே இருந்து அந்த இறந்து போன நம்மளுடைய சகோதரியை மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு. இத அந்த டேவிட் வந்து பாக்குறான். அந்த இறந்து போன அந்த ஒரு குழந்தைய பயங்கரமா எமோஷனல் ஆகுறான். ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த சூசனோட உடம்பு அப்படியே காத்துல பறக்குது. இந்த குழந்தைகள் எல்லாருமே இவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. டேபிள் அவரா வந்து படுத்துக்கிறா. ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவளுக்கு அவளே அப்படியே அவளுடைய உடம்ப வந்து அப்படியே ஒன்னொன்னா கீறுறான். அவளுடைய கழுத்தை வந்து அப்படியே கரகரன்னு அப்படியே சொல்லி அறுக்க ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துலயே அவ வந்து இறந்து போறா. இந்த பக்கமா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு யாருக்கும் தெரியாம உள்ள போய் சில எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கான். ஜில்ல பாக்குறதுக்காக ஸ்கூல்ல போய் செக் பண்றான். ஜில்லையும் பாக்குறான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ என்ன நம்பு, நான் உன்னை இந்த இடத்துல வந்து அடைச்சு வைக்க போறேன். சோ அதனால உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு போறான். நம்ம ஹீரோ வந்து வெளியில இருந்து பூட்டிட்டு தான் போயிருப்பான். என்னதான் பூட்டிட்டு போனாலும் ஜில் வந்து பாக்குறாங்க. தெருக்கல்ல ஒரு பாடி வந்து அப்படியே பயங்கரமா எரிஞ்சு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்தவங்க அப்படியே அந்த விண்டோவை உடைச்சுக்கிட்டு வெளியில வராங்க. அவங்களுடைய கார்கி எடுத்துக்கிட்டு அந்த ஒரு பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய
ஒரு அந்த ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த ஒரு பேனுக்கு தான் வந்திருக்காங்க. வந்த அந்த போலீஸ்காரங்களை அந்த குழந்தைகள் அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு காப் இன்னொருத்தரோட ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸை வந்து அப்படியே சுற்றுறாரு. அங்க இருக்கக்கூடிய இன்னொரு போலீஸ் பெட்ரோல் கார்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா போலீஸையும் அப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸையும் சுட்டுக் கொள்றாரு. கிராஷ் ஆகுது, எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது, வெடி வெடிக்குது. அவங்களுக்குள்ளேயே அப்படியே வந்து கலவரம் ஆகுது. ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வருது. ஆனா இந்த குழந்தைகள் ஓட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆபீசரையுமே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு அப்படியே செயலுக்கு செஞ்சு அதையும் கிராஷ் பண்ண வச்சிருச்சு. இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வரான். பாம உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு பிரீஃப் கேஸ்க்குள்ள தான் வச்சு வந்துட்டு இருக்கான். உள்ள குழந்தைகள் எல்லாமே அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த லீடரான மாராக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன இவன் ஒரு மாதிரி நர்வஸா வரான் அப்படின்னு. சோ அதனால அவனுடைய மைண்ட வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். சோ அதனால இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவரை ஒண்ணு நினைச்சுக்கிறான். ஒரே நேரத்துல எல்லா குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இவனுடைய மைண்ட்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே டைம்ல டிசைட் பண்ணி அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா மைண்ட ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணனால நம்ம ஹீரோவால மைண்ட வந்து மாத்தவே முடியல, டிஃபென்ஸ் பண்ண முடியல. இந்த பக்கமா ஜில்ல தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே வந்து பின்வழியா கதவை உடைச்சுக்கிட்டு பின்னால இருந்து அப்படியே வராங்க. சோ பின்னால யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாண்டுக எல்லாமே கண்டுபிடிச்சிருச்சுங்க. வந்த இவ டேவிட்டையும் கூட சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த குழந்தைகளோட கண்கள் வந்து அப்படியே வந்து மாற ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நான் வந்து டேவிட்டை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த ஜில். இந்த டேவிட் அப்படியே வந்து ஓரளவுக்கு இப்ப மனம் மாறிட்டான். அதனால தன்னுடைய அம்மாவை வந்து காப்பாத்திட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே ஓடுறாங்க ரெண்டு பேரும், அம்மாவும் பிள்ளையும். டேவிட் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இப்ப வந்து நம்ம ஹீரோ பக்கம் தான் திரும்பிட்டாங்க. எல்லாரோட கண்களும் அப்படியே வந்து கலர் மாறுது. அவங்களுடைய பவர்ஸ் அப்படியே ஒண்ணு சேர்க்கிறாங்க. ஒண்ணு சேர்த்தவங்க நம்ம ஹீரோ வந்து சுவத்தையே நினைச்சிட்டே இருப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு. அந்த சுவரே வந்து அப்படியே வெடிச்சு போகுது. நம்ம ஹீரோவோட மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாம்போட அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனேவும் சோ இந்த ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கலாம் அப்படி சொல்லி நினைப்பாங்க. ஆனா லேட் ஆயிருச்சு. பயங்கரமான ஒரு வெடி விபத்து நிகழுது. அந்த ஒரு மேசிவான அந்த ஒரு வேன் அப்படி அது கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராய் ஆகுது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே இந்த ஒரு ப்ராசஸ்ல செத்து போறாங்க, நம்ம ஹீரோ உட்பட. இந்த குழந்தைகளை கொல்றதுக்காக தான் உயிரையே நம்ம ஹீரோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். ஆனா டேவிட் மட்டும் தப்பிச்சிட்டான். இந்த மாதிரி வினோதமா பிறந்த குழந்தைகள்ல டேவிட் மட்டும் தான் தப்பிச்சிருக்கான். அம்மாவும் பிள்ளையும் கார்ல வந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு இடத்துல தான் இனிமே வாழ போறாங்க. இவங்க எங்க தான் வாழ போறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சோ இந்த இடத்துலயே இந்த படம் வந்து முடிய வருது. ஆக்சுவலா இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய வித்தியாசமான கதைகளையும் உண்மை கதைகளையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்.